அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்து ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீர் வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 17வது வசனம். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளையும் செலுத்தவும் வந்தேன். இங்க முந்தின பகுதியில பாக்குறோம், பெலிக்ஸ்ன்ற தேசாதிபதி பவுல ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னாடி நிப்பாட்டி விசாரணை பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆலோசனை சங்கத்தான்றப்ப பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அனனியா அப்படின்றவர் தான் பிரதான ஆசாரியரா இருந்தாரு. அவங்க முன்னாடி இப்ப பவுல நிப்பாட்டி விசாரணை செய்யறாங்க. அப்ப பவுல் தன்னை குறிச்சு அந்த பேசுகிறத நம்ம இப்ப தியானிச்சு வர்றோம். 16வது வசனத்துல பார்த்தோம், நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொன்னதை தியானிச்சோம். இப்ப அதுக்கு நான் நிறைய வருஷத்துக்கு பிறகு என் ஜனத்தாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எருசலேம்ல பஞ்சம் வந்தப்ப கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவங்களும் அகாயா தேசத்திலையும் மக்கதோனியா தேசத்துல இருக்கிற விசுவாசிகள் இங்க உள்ள பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணத்தை சேகரித்து கொடுத்தாங்க. இது ரோமர் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல முழுவதும் இத பத்தி சொல்லியிருக்கு. அந்த தர்ம பணத்தை பவுல் மூலம் கொடுத்து விட்டாங்க. அதை கொண்டு வர்றதுக்காக, அந்த காணிக்கையை செலுத்துறதுக்காக நான் எருசலேமுக்கு வந்தேன் அப்படின்னு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இப்ப சொல்றார். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டிருந்தவனாக இருக்கையில், இத நம்ம 21வது அதிகாரம் 27ல இருந்து 36 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. தேவாலயத்துக்கு பவுல் தன்னை சுத்திகரித்து கொண்டதை அங்க நம்ம வாசிக்கிறோம். ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அங்க ஆசியா நாட்டுல இருக்க எபேசு சபையில இருந்து ஒரு கூட்ட யூதர்கள் பவுல தேவாலயத்துல பார்த்து பிரச்சனை பண்ணத அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதைத்தான் இங்க அவர் சொல்றார். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். ஏதாச்சும் நான் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தேன்னா அவங்க இங்க என்னைய குற்றம் சாட்டலாம். எபேசு பட்டணத்துல இருக்க யூதர்கள் இங்க குற்றம் சாட்டலாம். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக அவங்கள கொண்டு நிறுத்தினாங்க. அந்த 21வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அங்க ஏதாச்சும் என்கிட்ட அநியாயம் இருந்துச்சுன்னா இவங்களே இப்ப சொல்லட்டும். ஏன்னா ஆலோசனை சங்கத்தார் தான் கூடி வந்திருக்காங்க. நான் அவர்களுக்குள்ளே நின்ற போது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். அந்த நேரத்துல அங்க பரிசேயரும் சதிசேயரும் இருக்காங்க
அப்படின்றத பவுல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கும்படியா இந்த உயிர்த்தெழுதல், மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் குற்றப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த சொன்ன வார்த்தையை தவிர வேற எந்த தப்பும் நான் செய்யல, அது மட்டும்தான் சொன்னேன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க பரிசேயருக்கும் சதுசேயருக்கு இடையில பிரிவினை உண்டாகி 2 கூட்டம் ஆயிடுச்சு. பவுலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பரிசேயர் எழும்பிட்டாங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை உடையவங்க. அதனால பவுலுக்கு எதிரா நின்னாங்க. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்டபோது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி, எல்லாம் பேசி முடிச்சோடனே இந்த மார்க்கத்தின் விஷயங்களை, இந்த மார்க்கன்றது இயேசு கிறிஸ்துவை குறித்து பெலிக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால சேனாதிபதி வந்த பிறகு, ஏன்னா சேனாதிபதி தான் இவர்கிட்ட அனுப்பி இருக்காரு, அதனால இந்த தேசாதிபதி கிட்ட அனுப்பி இருக்காரு, அதனால அவர் வந்த பிறகு நான் நல்லா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை காவல் பண்ணவும் ஜெயில போட்டாங்க. கண்டிப்பில்லாமல் நடத்தவும், கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷரில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும். அவனுக்கு ஊழியம் செய்யனாலும் செய்யலாம், அவனை பார்த்துட்டு பவுலை பார்த்துட்டு போகணும் வந்தாலும் எந்த தடையும் கிடையாது, யாருனாலும் பார்த்துக்கலாம் என்று 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். அந்த காவல் காக்கிறவங்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசிலாவுடனே கூட பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த துருசிலா அகரிப்பா ராஜாவோட முதல் அகரிப்பா ராஜாவோட மகள், 2வது அகரிப்பா ராஜாவோட சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெலிக்ஸுக்கு இவள் 3வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இவளை தன்னோட மனைவியோடு கூட சேர்ந்து இருந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்ல கேட்டான். சுவிசேஷத்தை கேட்கிறான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பவுல் எது சரியானது, எப்படி சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும், பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல தேவனுக்கு முன்பாக போய் நம்ம செய்கிற செய்கைக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுவோம், அதெல்லாம் தெளிவா பவுல் அந்த தேசாதிபதிக்கு விளக்கி சொல்றார். பெலிக்ஸ் பயம் அடைந்து, இந்த செய்தி அவனுக்கு பயத்தை உண்டாக்குச்சு, தன்னை ஆயத்தப்படுத்தணும் நியாய தீர்ப்புக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம அவனுக்குள்ள பயம் உண்டாச்சு. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து செய்தியை கேட்கும் போது உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் இலவசமா தர்ற அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கணும். ஆனா இவன் அந்த வாய்ப்பை இழக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து, நீ போ, இன்னொரு டைம் உன்னைய கூப்பிட்டு நான் பேசுறேன், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது தாமதம் பண்றது, உடனே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாம அதை புறக்கணிக்கிறத இங்க பாக்குறோம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி
தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். ஏதாச்சும் பணம் கொடுத்து விடுதலைக்கு கேட்பான் அப்படின்னு எதிர்பார்த்தான். அதன் நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். நிறைய தடவை கூப்பிட்டு பவுல கூப்பிட்டு பேசினான். இந்த தேசாதிபதி ஏதாச்சும் பணம் கொடுப்பான்றதுக்காக. 2 வருஷம் சென்ற பின்பு சிறையில 2 வருஷம் இருந்திருக்காரு. பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அடுத்த தேசாதிபதி வந்துட்டான். அப்பொழுது பெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். போகும்போது கூட பவுலை விடுதலை செய்யல. யூதர்களுக்கு சப்போர்ட்டா பவுலை காவல்ல வச்சுட்டு போயிட்டான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, பவுல் விசாரணையில என்னெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தை சொல்றாரு. எருசலேமுக்கு வந்தேன், தர்ம பணத்தை சேகரிச்சு கொண்டு வந்தேன். அங்க எருசலேம் தேவாலயத்துல இருந்தப்ப எபேசு பட்டணத்துல இருந்து யூதர்கள் வந்தாங்க. நான் அவங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யல. ஆலோசனை சங்கத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நான் எந்த அநியாயமும் செய்யல, என்கிட்ட காணப்படல. ஆனா நான் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறிச்சு மட்டும்தான் பேசினேன். வேற ஒரு குற்றமும் நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தன்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லைன்றத பவுல் சொல்றத பாக்குறோம். ஆனா பெலிக்ஸுக்கு தேசாதிபதிக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறிச்சு அறிந்திருந்தா, லீசியா வந்த பிறகு நான் உன்னைய விசாரிக்கிறேன், சேனாதிபதி வந்த பிறகு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு சிறையில போட்டான். யார் பார்க்க வந்தாலும் தடை இல்லை அப்படின்ற கட்டளையை கொடுத்து 100க்கு அதிபதி வசமா ஒப்பு கொடுத்தான் பவுல. சில நாளைக்கு பிறகு அவன் தன்னோட மனைவியோடு கூட சேர்ந்து பவுல அழைத்து கிறிஸ்துவை குறித்து கேட்டான். அப்ப பவுல் நீதி, இச்சை அடக்கம், நியாய தீர்ப்பு இதை குறிச்சு பேசும்போது பெலிக்ஸுக்குள்ள ஒரு பயம் உண்டாச்சு. இன்னொரு தடவை நான் உன்னைய கூப்பிட்டு உன்னைய கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். விசுவாசித்து இயேசு இலவசமா கொடுக்கிற அந்த ரட்சிப்பை, அந்த தருணத்தை அவன் இழந்து விட்டான். அதுக்கப்புறம் பவுல அநேக தடவை கூப்பிட்டு பேசுறான். எதுக்காகனா ஏதாச்சும் பணம் கொடுப்பான் விடுதலை பண்றதுக்குன்னு எதிர்பார்த்தான். ஆனா பவுல் அதை செய்யல. 2 வருஷம் காவல்ல பவுல் இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த தேசாதிபதி வந்த போது கூட இவன் போகும்போது பவுல சிறையில வச்சுட்டு யூதர்களுக்கு சாதகமா செயல்பட்டான் பெலிக்ஸ் தேசாதிபதி அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தா கூட அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறல, பவுலுக்கு சாதகமா செயல்படல அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பவுலை போல நாங்களும் குற்றமற்றவர்களாய், எந்த அநியாயமும் செய்யாதவர்களாய் உம்முடைய சமூகத்துல காணப்படும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் தைரியமாய் நீதியை குறித்தும், இச்சை அடக்கத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க வார்த்தைகளை கேட்கிற மக்கள் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்கிற மக்கள் ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து விடாதபடிக்கு ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இன்றதை செய்ய கிருபை தார். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.